நீ செய்த ஒரு தலைப்பு என்னன்னா, எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க இல்லையா? கர்த்தரை நம்பி இருக்கீங்களா? செய்யக்கூடிய ஒரு கேள்விக்குறி. கர்த்தரை நம்பி இருக்கீங்களா இல்லையா? நம்ம சொல்லிடலாம், நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன் இல்லையா, நான் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கை சொல்லிடலாம். அநேகர் செகண்ட்லயே கர்த்தரை நம்பி இருப்பாங்க. அவங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தரே அவங்க நம்பிக்கையா இருப்பார். நீங்கள் நானும் கர்த்தரை எப்படி நம்பி இருக்கிறோம், வேதத்துல யார் கர்த்தரை நம்பி இருந்தா அவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம சொல்லிட்டு போறோம். அடுத்து வாசிக்க சங்கீதம் 31 சங்கீதம் 1 சங்கீதம் 31:1. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். கர்த்தாவே ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். சங்கீதக்காரன் தாவியோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள், ஆனாலும் அவன் கர்த்தரை மாற்ற நம்பி இருந்தான். நீங்களும் கூட பலவிதமான வெட்கத்தின் மத்தியில, பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில என்ன நம்புறது, எத்தனையோ பேர் நம்பி இருந்தேன், நீங்க நம்பி இருந்தவங்கெல்லாம் நீங்க எங்கேயோ போயிட்டாங்க, அதனாலே இன்னைக்கு யார் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க நம்பிக்கை எதுவா இருக்கும், செய்தி முடியும் பொழுது உங்க நம்பிக்கை இயேசுவா இருக்கும். உங்க ஜீவிய காலம் முழுவதும் என் நம்பிக்கை இயேசு அப்படி மாற்றம் நம்பி இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நீங்க எனக்கு ஒரு செய்தியில உங்களுக்கு எதிர்பார்க்கிறது தான், நீங்க அவரை மாற்றம் நம்பி இருக்கும். அதே நீங்க 13ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம், 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இப்ப நம்ம இயேசு மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். எனக்கு மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம மறிச்சே போனாலும் சரி, நம்ம இயேசுவே நம்பி இருப்போம். அதுதான் ஆள் எதிர்பார்க்கிறார், நம்ம இயேசுவே நம்பி இருக்கணும். எடுத்து வாசிக்க சங்கீதம் 1 சங்கீதம் 18 வசனம், சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, பெருமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. நீங்க நம்பிக்கையுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. இப்ப நம்ம முழுவதுமா இயேசுவை நம்பணும், முழுவதுமா இயேசுவை நம்பணும். இந்த பஸ்ல ஏறும்போது முழுவதுமா அந்த பஸ்ஸையும் அந்த டிரைவரை நம்பிதான் மேல ஏறணும். அப்ப முழுவதுமா இயேசுவை நம்பணும். இந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதுன்னு மேலும் சொல்லணும். நீங்க சங்கீதம் 37:5 பிறகு பார்ப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப உங்க வழிய கர்த்தருக்கு ஒப்புவிட்டு அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும், அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். நான் கூட ஒரு காரியத்தை நான் உங்க பற்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவரை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் இல்லைங்களா? அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும். அதுதான் கூட அவர் விரும்புற நம்ம நம்பிக்கை எதையோ நம்பி ஓடிட்டு இருக்கிறோம். இதை போல நம்ம நம்பிக்கை எடுத்து ஓடிட்டு இருக்கிறோம். இதை நீங்க எடுத்து மாற்றீங்களே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சுய புத்தியை செய்யக்கூடாது. நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க சுய புத்தியை செய்யவே கூடாது. அன்பு மூலமா போக கூடாது. அன்பு மேல நம்பிக்கை வச்சுட்டேன், உங்க விட பூமியில வேற யாரும் முக்கியம் கிடையாது, யாருமே நம்புறாங்க, ரொம்ப மாட்டம் நம்புறேன்,
பிள்ளை பத்தி அங்குமுகமா சாயக்கூடாது. அப்ப நம்ம நம்பிக்கை இயேசுவா இருந்தா அதுவா இருக்கணும். இதை ஸ்டாண்டர்ட் அதை வச்சு முதல்ல வச்சாச்சு, அது மாதிரி அவங்க வைக்கணும். அது யாராவது போய் நாம் பண்ணாலும் கீழே விழுந்துடும், இல்லைங்க போது அப்படியே நிற்கிறது இல்லை. அதே போலதான் நம்ம நம்பிக்கை, நம்பிக்கை அசையாத நம்பிக்கையா இருக்கும். கர்த்தர் மேல நான் நம்பிக்கை வச்சுட்டேன், சுய பற்றிய சாய மாட்டேன், அவங்களை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லி நீ கேட்கிற அப்படிப்பட்ட நம்பிக்கை ஒரு கர்த்தர் எப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே நீங்க செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல 19 வரையிலே நல்ல வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல 19 வசனம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். தொண்டியானவனை ரட்சித்து கல்லுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். எங்க வெட்கப்பட்டீங்களோ இயேசுவே நம்பியோட பாஸ்டர், அநேக இடங்கள்ல வெட்கப்படுத்தப்படுறேன், அநேக இடங்கள்ல தள்ளப்படுறேன், அநேக இடங்கள்ல ஒதுக்கப்படுறேன், அநேக இடங்கள்ல நீங்க ஒவ்வொரு நாள் அநேக நிராகரிக்கிறாங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை நீங்க வந்திருக்கலாம். அநேக வெட்டத்துக்கு மத்தியில வேதனையின் மத்தியில கடந்து விட்டுருக்கலாம். அநேகரோட பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறான் பாஸ்டர், என் பிள்ளைகளோட ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியல. ஒரு சிலர் கேட்கிறாங்க, நமக்கு முன்னாடி பேசக்கூடிய அநேகர் சில பத்தி நமக்கு பின்னாடி பேசுவாங்க. நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியாமா சரியாயிருமா, இந்த வியாதி மாறியுமா அப்படின்னு சொல்லி ஆளுதா பேசுவாங்க. ஆனா நம்ம குறிச்சு பின்னாடி போய் நிறைய காரியங்களை அவங்களா பழகிட்டு இருப்பாங்க. அப்படியே வாழ்க்கையில் நிறைய காரியம் நடந்திருக்கு. அப்ப ஆர்டர் சொன்னாரு, நீ அவர் ஏன் நம்பின, உங்களோட எல்லாம் பேசுறாங்க, எல்லாம் பழகுறாங்க, நேசிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஏன் நம்பின அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. நீ யாரும் நம்புறப்பா, என்ன நம்பு அப்படின்னு ஆண்டவர் எனக்கு என் கூட பேசினாரு. அதுல இருந்து எத்தனையோ சூழ்நிலைகள் யாரு கூட வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, யார் கொடுத்தாலும் சரி, யார் கொடுக்காம போனாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, யார் இல்லாம போனாலும் சரி, என் நம்பிக்கை இயேசுவா இருக்குது. உண்மைக்குமாய் கத்தனை கைதாக வழி நடத்திட்டு இருக்கிறார். தேவப்பணிலே அப்ப நீங்க வெட்கம் அனுபவித்த தேவத்துல உங்களுக்கு ஆண்டு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இடத்துல வச்சுருவார் இல்லைங்களா? காரணம் அப்ப இயேசுவை மாற்ற நம்பணும். நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இந்த வாழ்க்கை நீங்க இருக்கணும்னா உங்க நம்பிக்கை முழுவதும் இயேசுவா இருக்கும் இல்லைங்களா? நம்பிக்கை முழுவதும் இயேசுவா இருக்கணும். அடுத்து வாசிங்க சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 7:8. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். உங்களுடைய நீதி, உங்களுடைய உண்மை என்பதுதான் ஆண்டவர். நீங்க எப்படி நம்பி இருக்கிறீங்க, எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க, எவ்வளவு நீதியா இருக்கிறீங்க, நெருக்கடின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில நீங்க எப்படி இயேசுவை நம்பி இருக்கிறீங்க, அதுதான் ஆண்டவர் பார்த்தா உங்களுக்கு ஞானம் செய்வார். நம்ம நம்பிக்கை முழுவதும் ஒரு முழுவதும் நம்பிக்கை குறையக்கூடாது. அது குறைவதற்குண்டான சூழ்நிலை வந்துட்டுதான் இருக்கும். பிரச்சனைகள் மாறி மாறி வரும், போராட்டங்கள் மாறி மாறி வரும், நிலைமைகள் மாறி மாறி வரும். ஆனாலும் உங்க நம்பிக்கை, உங்களுடைய நீதி, உங்களுடைய உண்மை ஒரு நாள் விட்டு விலகவே கூடாது, மாறவே கூடாது. அப்படி நீங்க இருப்பீங்கன்னா நிச்சயமா தேவைப்படுவதே உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்க ஏன் இந்த வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் பார்க்க முடியும்னா உங்க நம்பிக்கை சில நேரங்களில் மாறிட்டே இருக்கும். உங்களுடைய சுய பொட்டிகள் அங்கமுகமா சில நேரங்களில் சாயம். அதனாலதான் சில நேரங்கள்ல உங்களுக்கு எனக்கும் அநேக காரியங்கள் தடையாவே இருக்கும். இயேசுவை மாத்திரம் சர்ச்சுக்கு வாரேன், பைபிள் படிக்கிறேன், கொடுக்குறேன், காணியம் கொடுக்குறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா என் வாழ்க்கையில மாற்றம் வரல. அப்ப தேவைப்படுவது நீ இயேசுவை முழுவதுமாய் நம்பணும். இயேசுவை முழுவதுமாய் நம்பணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 5 14 முடிய வசனங்கள். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 5 14 முடிய வசனம் படிக்கிறேன்.
யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி அவனுடைய ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத். சகரியா எலிசபெத். அப்ப மனைவியா இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஆசிரியமா இருக்கிறாங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் அவன் செய்த ஒரு காரியம், கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். குற்றமற்றவர்களாய் கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு ஒரு குற்றமற்றவர்கள் நீதி உள்ளவர்களாய் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் என்னாச்சு இருக்கிற எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் எலிசபெத் மலடியா இருந்தால் இந்த உலகம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அவருக்கு உலகத்துல பார்த்தா பெயர் வச்சிருவாங்க. கணவர் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு பெயர் உண்டு, குழந்தைகள் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு பெயர் உண்டு. நிறைய கடன் ஆகிடுச்சுன்னா அவர் பேர் அழகான பெயர் இருக்கும், அவர் கடன்காரன்வாங்க. சரி பாத்தீங்கன்னா இவங்க பார்த்தா வாழ்க்கையில எந்த ஒரு காய் எடுக்க மாட்டேன்னா அவர் அதிர்ஷ்டம் இல்லாதவங்கன்றுவாங்க. ஒவ்வொரு மனிதர்கள் அவர் சூழ்நிலைகள்ல என்னென்ன இல்லையோ அதை வச்சு இந்த மனுஷனுக்கு உலகம் ஒரு பெயர் வச்சிடும், உலகம் ஒரு பெயரை வச்சிடும். உலகத்துக்கு உங்களுக்கு கூட சில காரியங்கள் உலகம் ஒரு பெயர் வச்சிருக்கலாம். நான் ஒரே ஒரு வியாதி இருக்கிறேன், இங்க ஒரு வியாதிக்காரி அப்படின்ற ஒரே வார்த்தையில இவங்களுக்கு வியாதியே வராத மாதிரி நமக்கு வியாதி வந்த மாதிரி அப்படின்னு பேர் வச்சிருவாங்க. சில பாத்தீங்கன்னா என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வச்சோ அன்னைக்கு வீட்டுக்கு ஒரே பிரச்சனை, அப்ப நம்ம ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு மனுஷி அப்படின்றாங்க. அப்படி ஒவ்வொரு அப்படிப்பட்ட பெயரும் வந்து அமைந்து கொடுக்கலாம். உங்க நம்பிக்கையெல்லாம் முழுவதுமாய் நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போன நிலைமையில நீங்க வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு வேதனையில ஏதோ ஒரு நெருக்கடியில இந்த காரியம் நான் முடிஞ்சிருச்சு, இது மாறாது நடக்காது, இனிமேல் முயற்சிகள் செய்வது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட நிலைமையில இங்க நீங்க வந்திருக்கலாம். தேவப்படுகளே ஆண்டு சொல்றாரு. அப்ப இது 2 பேரும் கர்த்தருடைய நீதியின்படி கற்பனையின்படி குற்றமற்றவர்களாய் அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை, சொல்றது மழைன்னு சொல்லி எல்லா பொருளுமே எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிருது. அதோட அறிவு என்னன்னு தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? காலையில ஆண்டவர் தாமதம் பண்ணி கொடுத்தாருன்னா அந்த வழி என்னன்னு தெரியும் இல்லைங்களா? அப்ப நீங்க இயேசு மட்டும் இருக்கிறாரு, அவர்தான் என் கூட பேசிட்டு இருக்கிறாரு. நம்பிக்கை என் மேல வேணுமா, எது மேல நம்பிக்கை வைக்காது அப்படின்னு சொல்லி அப்படியா தேவைப்படுவது இயேசு மேல நம்பிக்கை வைக்கும். இப்ப உலகம் அந்த எலிசபெத்துக்கு மழையும் படத்தை கொடுத்துருச்சு. கேள்வி அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அவங்களுக்கு வயதாயிருச்சு. அப்ப நம்பிக்கை இப்படி நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு வயசாயிருச்சு, எத்தனை வயசுல ஏற்கனவே எழுதப்படல, ஆனாலும் அவங்களுக்கு வயது ஆயிடுச்சு பைபிள் சொல்லணும். அப்ப வயது ஆகும் போது சில ஆசீர்வாதம் நமக்கு இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த வீடு இன்னைக்கு அந்த வீடு காட்சி எடுத்துட்டு வந்தேன், நான் வாழ வீட்டுல இருக்கேன் ஆனவே. அப்ப வீட்டோட அருமை அப்பதான் எனக்கு தெரியும். ஒரு விஷயம் இல்லைன்னா தான் அது அருமை நமக்கு தெரியும், அது இருக்கும் போது நமக்கு அந்த அருமை தெரியாது. அப்ப அந்த மாதிரி இவங்களுக்கு குழந்தை இல்ல, பிள்ளைகள் இல்ல, வயசாகிடுச்சு. நினைச்சு பாருங்க அவன் நம்பிக்கை எப்படி இருக்கும். அவன் இயேசுக்காக குற்றமற்றவர்களால் நீதி உள்ளவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. தெரியுமா? அப்படி இருக்க அவர் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே
ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானார். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். திடீர்னு மனுஷன் திடீர்னு உருவாகி தரிசனமாகும் பொழுது அவருக்கு பயமும் கலக்கும் வந்துருச்சு. தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவருக்கு என்ன வேண்டும் வேறுபடல, அவருக்கு என்ன வேண்டும் ஆண்டு கேட்கிறார் அப்படின்னா என்னவா இருக்கும்? வயசாயிருச்சு, எந்த பேத்துக்கும் குழந்தை இல்லை. அப்ப சகரியா குழந்தைய குறிச்சு அதிகமா ஆண்டவரத்துல விரும்பிக்கே இருந்திருக்கான். வேலைக்கு நீங்களும் கூட நம்பிக்கையெல்லாம் அற்று போன வேலையில எல்லாமே இனிமேல் அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, நீ காலம் எடுத்து நான் முயற்சிக்கணும், எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் காரியம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையோடு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வந்திருக்கலாம். தேவர்களுக்கு சகாரியா போல சகாரியா தொடர்ந்து என்னுடைய குழந்தை வேணும்னு சொல்லி ஆண்டவரத்துல வேண்டிக்கே இருக்கான். அத்தூரம் சொல்றாரு, வேண்டுதல் வேண்டுதல் தப்பு செய்யக்கூடாது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமோ மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். இந்த வார்த்தையெல்லாம் பூர்வ சொல்றாரு. குழந்தை ஆண் குழந்தை கொடுப்பேன், யோவான்னு பேர் வைப்பேன். இந்த குழந்தை நிமித்தமா அநேகர் பாத்தீங்கன்னா பிறப்பு நிமித்தம் அநேகர் பாத்தீங்கன்னா அநேகர் கிறிஸ்துவுக்கு மேல திருப்புவாங்க. இப்படி எல்லாம் மதுபானத்தெல்லாம் விடமாட்டாங்க. பல காரியங்கள ஆசீர்வாதமான வார்த்தைகளை பத்தி சகாரியா பூர்வத்துன்னு சொல்றாரு. நீ எப்படி அவர் நம்புவார்? அவனுடைய வயதாயிருச்சு. இந்த காரியத்தெல்லாம் தேவதூதன் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதே பிரயோகத்து படிங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன். அவன் சொல்றான், அவன் நம்பிக்கை இல்லை. சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்கும் போது சந்தோஷமா இருக்கும். மாஸ்டர் உண்மையாலுமே நீ சொல்லக்கூடிய வார்த்தை இவன் கூட ஆண்டு பேசுறாரு, எல்லாமே முடிஞ்சு பாஸ்டர், நீ நம்புவதற்கு எதுவான வழியும் இல்லை. நான் டெய்லி பிரேயர் பண்றேன், ஆனாலும் அது வராது. நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என் முயற்சியெல்லாம் தோற்றுச்சு. என் வீட்டுக்காரர் மனம் திரும்பவே மாட்டாரு. என்னுடைய சூழ்நிலை என்னோட பிரச்சனைகள் மாறாது, என் கடவுள் பிரச்சனைகள் மாறாது, என் வியாதி மாறாது, எனக்கு நான் நெருக்கடி மாறாது. எல்லா முயற்சி எடுத்துட்டு எல்லாமே தோல்வியா இருக்குது. இனிமேல் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை, நம்பிக்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதே போல சகரியா ஏழு இடத்துல குழந்தை எழுதி ஜெபிச்சுட்டு இருக்காரு. ஆனா அந்த வார்த்தையை தேவன்னு சொல்றாரு. ஆனாலும் கூட நீ எப்படிப்பா அறிங்க, எப்படி நான் அறிங்க, நான் வயசாயிருச்சு, நான் கிழவனா இருக்கிறேன், எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் எப்படி நடக்கும்? இன்னைக்கு அநேகர் கேள்வி அப்படிதான், எனக்கு எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் மாறும், எப்படி சூழல் மாறும், எனக்கு என்ன கையில பொருளாதார ஒண்ணுமே கிடையாது, இடத்துல எதுவுமே இல்லாம வெறுமையா இருக்கிறோமே, வெறுமையான சூழ்நிலையில வாழ்க்கையில எப்படி பெரிய மாற்றம் வரும்? இன்னைக்கு அவனோட கேள்வி கொஸ்டின் அப்படிதான் இருக்குது. நானும் சொல்றாரு, இயேசுவை நம்பணும், இல்லையா? இயேசுவை நம்பித்தான் ஆகணும். கீழே படிக்கல ஏற்படுமா? என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாயே என்றான். நானும் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயதானவளா இருக்கிறான். அவன் தோற்றத்தை வச்சு இயேசு ஒரு தூர்வசன வார்த்தையை நம்பல. ஏன்னா அவன் தோற்றம் உங்களுக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி காணக்கூடிய சில காரியத்தை வச்சு
நீங்க இயேசுவை நம்பாம போயிட்டீங்க. இப்போ நம்பாம தான் இருக்கீங்க. இப்போ வரைக்கும் அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை பாஸ்டர். எப்படி இயேசுவை நம்புறது? எல்லாமே அழைக்கப்பட்டுச்சு, எல்லாமே நீங்க அவ்வளவுதான். நீங்க சதையா நான் கண்ணுக்கு முன்னாடி நான் ஒரு கிழவனா இருக்கிறேன், எல்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி வயசா வச்சா எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? சுரக்குங்க கேட்கும்போது சந்தோஷமா இருக்குது, ஆனா எப்படி பிறக்கும் அப்படிங்கிற கேள்வி தேவன் கேட்கிறான். நான் படிக்கிறேன். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற காவிரியில் இருப்பவர். தேவனுடைய தூதன் சொல்றான், அவனை தேவன் நற்செய்தி அறிவிக்கிறது. உன்னுடனே பேசவோ இந்த நற்செய்தியை அறிவிக்கவோ அனுப்பப்பட்டு வந்தேன். தேவனிடத்திலிருந்து உனக்கு ஒரு நற்செய்தி கொடுக்கிறேன் சொன்ன வார்த்தை பிரகாரம் நான் சொல்றப்பா ஏசப்ப சொல்றாரு, உனக்கு குழந்தை பிறக்கும், குழந்தையோட புயல் ஆண் குழந்தை பிறக்கும், யோவான் போறப்ப அவனுக்கு பிறப்பு நிறுத்தம் அநேக கிறிஸ்டியன்களை வருவாங்க அப்படின்னு சொல்லி அது தேவனுடைய வார்த்தையை சொல்றான். அவனோட வேற நற்செய்தியை அறிவிப்பது. இன்னைக்கு என்னதான் கூட கற்பனை நானும் நினைக்கிறேன், உங்களுக்கு ஒரு நற்செய்தி, நீங்க நம்பிக்கை இயேசுவா இருந்தா உங்களுக்கு அநேக சந்தோஷங்கள் சமாதானங்கள் வாழ்க்கை நிச்சயம் வரும். விசுவாசிக்க அதே இல்லையா? அதை நீங்க நம்பணும். பாஸ்ட் சொல்லும் போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஆனா அது எப்படி மாறும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க இயேசு மேல் நம்பிக்கை இல்லாதவரா இருக்கீங்க. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் உண்மையா இருப்பாய் என்றான். வார்த்தைகளை கட்ட சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன், ஆனா அந்த வார்த்தையை நீ நம்பல, விசுவாசிக்கல. நீ இந்த வார்த்தை கால் உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையா இருப்ப அப்படின்னு நீ சொல்ற. அது வந்து பிரகாரிய ஊமையாவே ஆயிட்டார். வேறுபடுதலே இதனால கூட நீ கடந்து போகும்போது நீ சொல்ல வேண்டியது, ஆண்டவரே எனக்கு முன்னாடி என்னோட தோற்றத்தை வச்சோ என் சூழ்நிலை வச்சோ நான் ஒரு நாள் ஆண்டவரே அப்பா இந்த மேல நம்பிக்கை ஒரு இன்னும் குறையக்கூடாது இல்லையா? நீ 30 நாள் வேலைக்கு போயிருக்கீங்க, 30 நாள் வேலைக்கு போனா எனக்கு ஒரு 15,000 சம்பளம் அப்படின்னா 30 நாள் வேலைக்கு விடாம போயிருக்கீங்க. அதை ஞாயிற்றுக்கிழமை கழிச்சிருங்க, எல்லா மாசத்துல லீவ் போடாம போயிருக்கீங்க, 15,000 சம்பளம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேலையும் பார்த்துருக்கீங்க. அப்ப என்ன செய்வாங்க? உங்களுக்கு எல்லாரும் சம்பளம் கொடுக்கும் பொழுது கட்டாயம் கொடுக்கும், ஒரு 1000 ரூபாய் கம்மியா தராங்க. நீ கேட்க மாட்டீங்களா? கட்டாயம் நம்பிக்கை இருக்கும். நான் 15 நாள் ஒழுங்கா வேலைக்கு போயிருக்கிறேன், 30 நாள் ஒழுங்கா வேலைக்கு போயிருக்கிறேன், நல்ல வேலை பார்த்திருக்கிறேன், எனக்கு 15,000 சம்பளம் கட்டாயம் கொடுத்தவங்க ஆகணும், கட்டாயம் கொடுப்பாங்க. அவங்க அந்த நம்பிக்கை தான் போறீங்க. ஒரு 30 நாள் ஒரு 4 நாள் 3 நாள் லீவ் போட்டீங்கன்னா லீவ் போட்டா சம்பளம் கழிச்சுட்டு தான் அந்த கம்பெனியில கொடுப்பாங்க. அப்ப ஒரு கம்பெனில நீங்க வேலை பார்க்கிறீங்கன்னா அந்த வேலைக்கு ஏற்ற உங்களுடைய சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கட்டாயம் சம்பளம் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையோட கம்பெனி வேலைக்கு போறீங்க. நீங்க வேலைக்கு போயிட்டு 30 நாள் வேலைக்கு போயிட்டு நல்ல வேலை பார்த்துட்டு உங்களை நிமித்தமான கம்பெனிக்கு நிறைய ஆஸ்திரம் வந்துருச்சு, நிறைய ஆர்டர் வந்துருச்சு, நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு, நிறைய காரியம் நடந்துருச்சு. உங்களுக்கு மாசம் முடிஞ்ச போது சம்பளம் ஏறல அப்படின்னா கட்டாயம் நீங்க கேள்வி கேட்பீங்க, எனக்கு ஏன் சம்பளம் வரல, எனக்கு ஏன் சம்பளம் கொடுக்கல, நான் ஒழுங்கா வேலை பார்த்தேன், நான் கட்டாயம் நேரத்துக்கு வந்துட்டேன், எக்ஸ்ட்ரா கூட வேலை பார்த்து போயிருக்கேன், எனக்கு ஏன் சம்பளம் வரல, கட்டாயம் கேட்கறதுக்கு ஒன்று நீங்களும் சகாரியை போல குற்றமற்றவர்களால் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நீதியின்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தருடைய வாழ்க்கையில் கூட ஒரு பெரிய நன்மை செய்ய வர முடியும். இல்லையா? பெரிய நன்மை செய்ய வர முடியும். சகாரியா எலிசபெத் ஒரு தோட்டத்தை வைத்து எப்படி நடக்கும், எப்படி விசுவாசிக்கிறது, எப்படி நம்புறது? மக்கள் இப்ப எவ்வளவு வயசு பிள்ளை கடந்து போயிட்டு இன்னும் திருமணமே ஆகலையே அப்படின்னு சொல்லி வயசு கடந்து போயிட்டா யாரு பிள்ளை கல்யாணம் செய்வோம்? வயசு ஆகிட்டு பிள்ளைகள் குழந்தை இல்லையே, எல்லாருமே ஈடுபட முடியலையே, எல்லாருக்கும் சில அற்புதங்கள் ஏற்ப அற்புதம் இருக்க மாட்டேங்குது. சில நேரம் பாத்தீங்கன்னா நீங்க மனுஷனை கம்பேர் பண்ணுவீங்க, அவங்கெல்லாம் அநியாயம் பாவம் பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் கத்திர ஆசிரியாரு, நமக்கு கொஞ்ச நாள் கத்திர ஆசிரிக்க மாட்டாரு, நம்ம என்ன அப்படி செஞ்சிட்டோம், என்ன பாவம் பண்ணிட்டோம்
அப்படின்னா ஆண்டவரத்துல பாத்தீங்கன்னா 4 வயது சொல்லி மயில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு கர்த்தர் நம்ம துக்கத்துக்கு சமமா, கர்த்தர் நம்ம துக்கப்படுத்துறோமா, மனுஷன மத்தவங்களை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி கர்த்தர் கேள்வி கேட்கிறோம். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்களும் நானும் இப்பயும் முறை கேட்டுருக்கலாம், கேட்டுருக்கலாம். அண்டவே நம்ம தான் நம்பி இருக்கிறோம். எனக்கு மாற்றம் தான் இப்படி நடந்துட்டு இருக்குது, எனக்கு மாற்ற காரியமா நான் எந்த காரியம் நடந்துட்டு என்ன பாவம் செய்தேன், இப்படி பல கேள்விகள் பல காரியங்கள் கர்த்தர்கள் இருக்கிறதுக்கு தேவைப்படுகிறது. அதனால கூட இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கத்திரத்துல அறிக்கிட்டு இன்னைக்கு எல்லா பாவத்தையும் அறிக்கிட்டு அண்டவே நம்பிக்கை முழுவதும் இயேசுதான் அப்படின்னு நம்பி பாருங்க. வார்த்தையை சொல்லி மாற்றினாரு. ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாய் இருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி பேசக்கூடாத உண்மையா இருந்தான். ஆனா உண்மையா இருந்து கூட பேசின கேட்ட வார்த்தை தப்பு. ஆண்டவரே நீங்க உண்மையா இருக்க வாழ்க்கையில எல்லா காரியமும் உண்மையா இருக்க காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேக கேள்விகளை கேட்டு அவரை விசுவாசிக்காம அவரை நம்பாம நீங்க வாழ்க்கை அப்படினாலதான் வாழ்க்கையில் நீங்க அநேக காரியங்கள் ஆசீர்வாதங்கள் உண்மையாவே இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? தோற்றங்களை வைத்து தேவன் இட போறாரு இல்லையா? இந்த சூழ்நிலை வச்சு இயேசு இட போறாரு, இயேசு நம்பாம இருக்காரு. அதனால வாழ்க்கையை மேன்மை வச்சு பார்க்கல. இதனால கூட எல்லாரும் பேசக்கூடாது. உண்மையா இருந்தாலும் இருந்தது இயேசு நோக்கி கட்டாய கதையும் பேசின வார்த்தைகள் தப்பானது. 3 நாட்கள் முடிந்த பிறகு தேவனுக்கு சொன்ன பிரகாரமே மனைவி எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றான். அவன் யோவான் என்று படிச்சீங்களே. ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். தான் என்ன? வயசான அம்மா எனக்கு ஒரு குழந்தை கற்று கொடுத்தாள்னு சொல்லி. அப்ப என்னைக்கு இயேசுவை நம்புறீங்களோ அன்னைக்கு வாழ்க்கையை மாற்றணும். இன்னும் வராது ஆண்களை மாற்ற நம்பணும். யாரும் எழுதிப்போமா? சில 3 வசனங்களை பார்த்து நம்ம செலுத்த போறோம். 3 வசனங்கள். 17ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். ஒரு 4 மணி நேரம் கத்த நல்லா நம்ம புதிக்க போறோம், நல்லா தூச்சு பாட போறோம். 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வெள்ளத்துல ஏதோ ஒரு மனுஷனை நம்பி ஏதோ ஒரு காரியத்தை நம்பி நீங்க போனீங்கன்னா தேவப்படுகிற பைபிள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு சபிக்கப்பட்டவர்கள் என்று. இன்னைக்கு நாங்க இயேசுவை நம்பாம, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பாம, தேவனுக்கு சபையை நம்பாம, தேவனுக்கு ஊழியரை நம்பாம அன்றைய சொல்லுங்கப்பா என் மனம் போன இஷ்டப்படி வாழ்ந்துட்டே இருந்தா அப்படின்னா தேவப்படுகிறது அடுத்த வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா வேலை சொல்லுங்க சபிக்கப்பட்டவர்கள். என் பகல் ஆண்டவரே அன்றைய சொல்றப்பா எனக்கு உண்டான எந்த காரியமும் நம்புறாண்டவர்கள் என் நம்பிக்கை எல்லாம் நீங்க தான் கொடுப்பாருங்க. இந்த வார்த்தை வேத செய்வார். நீதிமொழிகள் 23 18-19 வரையிலே 12-19 நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை நீ போகாது. என் மகனே நீ செவி கொடுத்து நாணம் அடைந்து உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்தி இவர்களே எல்லா கண்களை மூடி நிச்சயமா முடிவு உண்டு. நம்பி இருக்கிறவங்க அவர்கள் கொடுக்கிற வாக்குத்தங்களை ஒரு நாள் பொய்யாகாது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்த்த தேவனா இருக்கிறாரு.
ஞானக்கூடாண்டவரே, அவரை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். இவருடைய நம்பிக்கை ஒருபோது கெட்டு போகாது. கர்த்தாவே, வழியை கற்றுக் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அவரே காலத்தை வாழ்க்கை செய்வார். என்னோட சுயபுத்திய சாயமான ஆண்டவரே, அன்றைய வெட்கம் மன்னித்த தேசத்துல எங்க வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நான் ஒடுக்கப்பட்டனோ அதே இடத்தை நான் ரொம்ப நம்ப ஆண்டவரே. வெட்கம் மன்னித்து தெரிந்த கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வெட்ட முடியுங்கப்பா. அதே நாங்க கூட சோர்ந்து போய் இயேசு நம்பினா போதும். நம்பிக்கை இல்லாத இடத்துல அவங்க ஒரு நம்பிக்கை கட்ட உண்டாக்கி அநேக வெற்றிகளை கட்ட வாழ வைப்பார். இந்த ஆத்மா நிச்சயமாய் வாழ விட்டு கட்ட சொன்னார். அதே இவர் கூட பேசினப்பா சூழ்நிலை மாறாக இருந்துச்சு. ஆனாலும் மகத்துவத்தை அந்த தேவ பிள்ளைகள் கட்டாயத்தை சேர்ந்திருக்கிறாங்க. அதே ஒரு அற்ப போஜனமற்ற ஒரு ஊழியக்காரனப்பா. என்னுடைய நம்பிக்கை இயேசுவா இருக்குது என்று நான் கொண்ட உறுதியோடு நானும் சொல்றேன்ப்பா. பாடல்களை அவர்கள் வெளிப்படுத்துக்காக நன்றி, உன் நாம் வெளிப்படுத்துக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிற பிதாவே, அவன் கடவுளை தாக்கும் ஆசீர்வாதம் இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் நம் அனைவரோடு இருப்பதாக யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? நாட்டுமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதே நாமத்தை சோதரி, நாட்டுமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல நன்மையும் பரவாயில்லை. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.